ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஆண்களுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு மட்டுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல எந்த யூஸுமே வந்து கிடையாது. ஆண்களுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் யார்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, எது சரி பண்ணால் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இன்னுமுமே கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்கள் பண்ண வேண்டிய இந்த ஸ்பெர்ம் டெஸ்ட், அதாவது விந்தணு பரிசோதனையை பண்ணாமலே வந்து இருக்காங்க. இப்போ கூட வந்து நார்மலாக ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நியூலி மேரிடாக இருந்தாலும் இல்லை 6 மந்த் ஆயிடுச்சு, 1 இயர் ஆயிடுச்சு, இன்னுமே உங்களுக்கு வந்து பேபி தங்கலை அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காம 2 பேருமே வந்து டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நார்மலாகவே ட்ரை பண்ணலாம். ஆனால் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும். அதனால் ஸ்பெர்ம் டெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு யோசித்து வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, எனக்கு தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நீங்கள் மட்டும் ஹோம் ரெமிடிஸ் எடுத்து வேறு எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மலாக நீங்கள் ஆனாலுமே உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட எதனா இஷ்யூ இருந்தால் உங்களால் கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கொஷின் மார்க்காக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு 2 பேருமே ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா 2 பேருமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்னமுமே அந்த விந்து பரிசோதனை பண்ணுறதுல நிறைய பேர் வந்து ஒரு தயக்கத்தோடவே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், ஒரு ப்ரைவேட்டாக வெளியில் ஒரு லேபில் போயிட்டோம், நம்மளால் வந்து இந்த ஸ்பெர்ம் டெஸ்ட்டு வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். இதுவே அந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அப்போவே வந்து அந்த விந்தணுக்காக ட்ரீட்மெண்ட் சித்தர்களாம் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ எப்படி வந்து இந்த டெஸ்ட்டு வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் வந்து வீட்லேயே பண்ணதான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தவங்க நார்மலாக கன்சீவ் ஆகுறதுக்கு எவ்வளோ விந்தணுக்கு எண்ணிக்கை இருக்கணும், எவ்வளோ மொட்டிலிட்டி இருக்கணும் அப்படின்னு, எவ்வளோ வந்து மார்ஃபாலஜி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தவங்க நார்மலாக அவங்களுக்கு வந்து விந்தோட எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 15 மில்லியனில் இருந்து 200 மில்லியன் வரைக்கும் அவங்களுக்கு விந்தோட எண்ணிக்கை வந்து இருக்கும். அட்லீஸ்ட் வந்து 15ஆவது இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வந்து 10 மில்லியனாவது இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களால வந்து கருத்தரிக்க முடியும். அதுக்கப்புறம் மொட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 40% மொட்டிலிட்டி வந்து இருக்கணும். மார்ஃபாலஜி, அதாவது அந்த விந்தோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% வந்து நல்லா இருக்கணும். எந்த ஒரு அஃபர்ட்டும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி இருந்தால் அவங்களால கருத்தரிக்க முடியும். இதை வந்து நம்ம இப்போது ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்து இது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. மொத்தத்தில் பொதுவாக நம்மளோட விந்து தரமானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணியே இது எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து லேபில் போய் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்லேயாவது இதை வந்து ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸ் டம்ளர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வெள்ளை கலரில் வந்து அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக வந்து அந்த நெக் வரைக்கும் தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஜாகுலேஷன் பண்ணி உங்களோட அந்த விந்தணுக்களை வந்து அதில் விட்டீங்க அப்படின்னா அது வந்து நேராக போய் அந்த தண்ணியில் கீழே போய் செட்டில் ஆகிடணும். செட்டில் ஆகி கீழே நிற்கணும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா உங்களோட விந்து வந்து நல்ல தரமானதாக இருக்குது, உங்களுக்கு விந்தோட எண்ணிக்கையில் இருந்து வேகம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது தண்ணியில் விட்ட உடனே மிதக்க ஆரம்பிக்கும். அப்படி மிதக்க ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட விந்தில் ஏதோ வந்து சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாவது நீங்கள் போய் ஒரு அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு லேப்லேயோ இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோ போய்
நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி அது கன்ஃபார்ம் தானா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் பழைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட விந்தோட தரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விந்தணு டெஸ்ட் பண்ணுறதே வந்து அவமானமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண ஹெல்த் செக்கப் மாதிரி தான். எப்படி வந்து நீங்கள் சுகர் பிபி செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இது கூட. இதை இயர்லியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து இது வந்து இருக்கும், எனக்கு நல்ல பாடி ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது, ஹெல்த்தியாக தான் வந்து இருக்கேன், நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஸ்போம் கவுண்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் அது கம்ப்ளீட்லி ட்ரூ கிடையாது. வெளியில் ஹெல்த்தியாக தெரிஞ்சாலும் உள்ள ஹார்மோன்கள் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப் ப்ராப்ளம், விட்டமின் டிஃபிஷியன்சி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கிறதுனால ஸ்போம் குவாலிட்டி வந்து குறையலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன விஷயத்தால் ஸ்போம் குவாலிட்டி குறையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, லேட்டாக வந்து தூக்குறதுனாலையும், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதோட ஹீட்னாலையும், லேப்டாப் வந்து மடியிலேயே வச்சு யூஸ் பண்ணுறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஜங்க் ஃபுட்ஸ், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, அதிக உடல் எடை இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஆண்கள் கண்டிப்பாக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வந்து தூங்கணும், வாட்டர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும், ஜிங்க் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும், ஸ்ட்ரெஸ் முதல்ல வந்து குறைக்கணும். இது எல்லாமே ஸ்போம் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை டெஸ்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா பயப்படவே வேண்டாம். இது பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்போம் குவாலிட்டி வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே இம்ப்ரூவ் ஆகக்கூடியது. நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நேச்சுரலாக வந்து அவங்கெல்லாம் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கேம் வந்து இருக்கவே கூடாது. உன்னால தான் வந்து குழந்தை இல்லை, என்னால் தான் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து ஹேட் பண்ணிக்க கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து டெஸ்ட் பண்ணி சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரிசல்ட் சீக்கிரமாக வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து எதனா ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் வந்து நிறைய ஃபேக் மெடிசன்ஸ் வந்து ஃபேக் ஆயில்ஸ், ஃபேக் பவுடர்ஸ் எல்லாம் வரும். 7 நாளில் வந்து ஸ்போம் கவுண்ட் இன்க்ரீஸ், ஒரே மாதத்தில் பேபி கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தயவு செய்து டாக்டர் வந்து அட்வைஸ் இல்லாமல் எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சில மெடிசின்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல். நான் இந்த வீடியோவில் சொன்னது ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். வீட்டில் இந்த வாட்டர் டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது 100% மெடிக்கல் ப்ரூஃப் வந்து கிடையாது. எக்ஸாக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செமன் அனலைஸ் டெஸ்ட் தான் வந்து கரெக்ட் மெத்தட். ஆனால் இந்த சிம்பிள் மெத்தட் மூலமாக கூட நீங்கள் வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த டெஸ்ட்டும் பண்ணலை, எந்த ஒரு இதுவும் பண்ணலை, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் 100% இது வந்து ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்காது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் தான் வந்து அதில் வந்து 100% உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து டெய்லியும் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கினே இருப்பேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.